அனைவருக்கும் வணக்கம். சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது, பின்னர் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று விளக்கம் அளிப்பது, இது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சமீபத்திய அரசியல் பாணியாக மாறி வருகிறதா என்ன? கடலூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தொல் திருமாவளவன் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது பிரேமலதா எழுந்து நிற்காதது பெரிய சர்ச்சையாக மாறியது. அதற்கு விளக்கம் அளித்த அவர், அது தற்செயலானது, அவமதிப்பு நோக்கம் இல்லை என்றார். திருமாவளவனும் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் தான் இதை பெரிதுபடுத்துகின்றன என்றார். சரி, அவர்கள் சொல்வதை நம்பலாம். ஆனால் இதே சம்பவம் அதிமுக அல்லது பாஜக கூட்டத்தில் நடந்திருந்தால் எப்படி எதிர்வினை இவர்கள் ஆற்றியிருப்பார்கள்? யோசிக்க வேண்டிய விஷயம். சேலத்தில் நடைபெற்ற திமுக கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கூட்டணி கட்சியினர் பலரும் மேடையில் இருக்க, தமிழ்நாடு முழுக்க ஒரே குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேலே இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த ஆட்சியின் மீது வேறு ஒன்றும் சொல்ல முடியாது என்று பிரேமலதா பேசினார். அதே நேரத்தில் தனது உரையின் அடுத்த பகுதியில் அந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்யும் திறன் முதல்வருக்கு இருப்பதாகவும், பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தானும் நேரடியாக எடுத்துச் சொல்ல தயார் என்றும் கூறினார். பெண்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளின் மேடையில், அதுவும் முதல்வர் முன்னிலையிலேயே பிரேமலதா இப்படி பேசியதால் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அரசியல் விமர்சகர்கள், நெட்டிசன்கள் துரந்தர் படத்தில் வருவது போல திமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவின் ஸ்பை தான் பிரேமலதா என்றும், அதிமுகவின் ஸ்லீப்பர் செல் அவர்தான் என்றும் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரேமலதாவின் பேச்சு களத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமைந்திருப்பது கண்டு திமுக தலைமை முக்கிய தலைவர் ஒருவரை பிரேமலதாவை சந்திக்க அனுப்பியதாகவும், தனது பேச்சு தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதற்கு பிறகு விளக்கம் அளித்த பிரேமலதா, ஊடகங்கள் தனது பேச்சை தவறாக திரித்து கூறிவிட்டதாக தெரிவித்தார். அடுத்தது, மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பிரேமலதா விஜயகாந்த், திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும் என்றும், அதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் உறுதியளித்தார். திமுக அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தடை விதிப்பதாக கூறப்படும் நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டே பிரேமலதா இவ்வாறு பேசியது பிறகு சலசலப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து பின்னர் விளக்கமளித்த அவர், மக்களின் நலனுக்காகவும் உரிமையோடும் தான் அவ்வாறு பேசியதாக தெரிவித்தார். என்னதான் கூட்டணிக்கு எதிரான சில கருத்துக்களை பேசினாலும், கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ப ஸ்டாலினை கண்ணியமானவர் என்று புகழ்வதையும், விஜயை லாலிபாப் சாப்பிடும் லிட்டில் பாய் என்று விமர்சிப்பதையும், பாஜகவை எதிர்ப்பதையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய எதிரணி கட்சிகளுடன் கூட்டணி பேரம் பேசுவதில் மிகவும் திறமையான பிரேமலதாவிற்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன? என்ன பேசினாலும் அதை சமாளிக்கவும் அவருக்கு நன்றாக தெரியும். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கொள்கையை மாற்றிக்கொள்ளும் நிறைய அரசியல்வாதிகள் தமிழகத்தில் உண்டு. வைகோ, கமலஹாசன் இவர்களின் வரிசையில் பிரேமலதா விஜயகாந்தும் சேர்ந்துள்ளார் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டுள்ளார்கள். இது அரசியல் தந்திரமா அல்லது தவறான தகவல் பரிமாற்றமா? உங்கள் கருத்து என்ன? நன்றி, வணக்கம்.